இந்த நாட்டில் மாண்புமிகு என்று யாருக்கு போடுகிறார்கள்? அமைச்சர் பெருமக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் என்று போடுகிறார்கள். உண்மையிலேயே பொது சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற, பொது சொத்துக்களை திருடுகின்றவர்களை எல்லாம் மாண்புமிகு என்று சொல்லுகிற அவலமான சமூகத்தில் ஊருக்கே உணவிட்டு மானுடம் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமான விவசாயிகள் இருக்கிறானே, அவன்தான் உண்மையிலேயே மாண்புமிகு. இது ஏதோ விளையாட்டுக்காக, வேடிக்கைக்காக, நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. என் அன்பு விவசாய பெருமக்களே, இந்த யூபிஎஸ்சியால் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய அந்த குரூப் 1 தேர்வை ஒரு சேர நான் தேர்ச்சி பெற்று டெல்லிக்கு செல்லுகிற பொழுது, அந்த பயிற்சி வகுப்பு தொடங்குகிற பொழுது எல்லோரும் அறிமுகம் செய்து கொள்ளுகிறார்கள். தங்களை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்ற கேள்வி வருகிறது. வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்ற கேள்விக்கு எல்லோருமே சொல்லுகிறார்கள், மை ஃபாதர் இஸ் a scientist, my father is a senior bureaucrat working with the government of India, my father is an advocate, my father is a doctor என்று பெருமையோடு எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நான் அவர்களுடைய கர்வத்திற்கு கொஞ்சம் கூட குறையாமல் இருமாப்போடு நான் சொன்னேன், நான் பெருமை மிகுந்த ஒரு விவசாயினுடைய பெருமை மிகுந்த மகன் என்று நான் சொன்னேன். எனவே இன்றைக்கு சொல்லுகிறேன், விவசாயியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்வமும் கம்பீரமும் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பொது சொத்துக்களை திருடவில்லை, நீங்கள் ஊழல் செய்யவில்லை, நீங்கள் லஞ்சம் வாங்கவில்லை. என் அன்பு விவசாய பெருமக்களே, எனவேதான் நான் சொல்லுகிறேன், ஊழல் செய்பவன், லஞ்சம் வாங்குபவன், பொது சொத்துக்களை திருடுபவர்களெல்லாம் கம்பீரமாக காட்சி அளிக்கின்ற பொழுது ஊருக்கே உணவிட்டு இந்த உலகத்தை உய்விக்கின்ற உழவர் பெருமக்களுக்கு அந்த கம்பீரத்தினுடைய உச்சத்திற்கே செல்ல வேண்டும் என்பதற்காக நான் அப்படி சொல்லுகிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய பையிலே இந்த மணிப்பர்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த மணிப்பர்சிலே ஒரு சிறு மண் துகளை வைத்திருப்பேன். ஒரு சிறு அளவுக்கு மண் துகளை எப்பொழுதுமே நான் வைத்திருப்பேன். அது எங்கே இருந்த மண் துகள் தெரியுமா? அந்த மண் என்னுடைய தாய் தந்தையர் உழைத்திருக்கக்கூடிய அந்த வயல்வெளியிலிருந்து எடுத்த அந்த மண் தான் என்னுடைய பாக்கெட்டில் எப்பொழுதுமே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த விவசாயி உணர்வு பூர்வமானவன். இவன் ஏன் இவ்வளவு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வறுமையையும் வெறுமையையும் சந்தித்த பிறகும் இந்த மண்ணை விட்டு ஏன் அவன் அகலாமல் இருக்கிறான் தெரியுமா? இந்த மண்ணுக்கும் இவனுக்குமான அந்த உணர்வு பிணைப்பு இருக்கிறது அல்லவா, அதன் காரணமாகத்தான் இந்த மண்ணை விட்டு அவன் அகலாமல் இருக்கிறான். எனவே அந்த உணர்வு பிணைப்பினுடைய ஒரு அடையாளமாக நான் அந்த மண்ணை எப்பொழுதும் என்னுடைய பையிலே வைத்திருப்பேன். இந்த விவசாயிகள் உணர்வு பூர்வமானவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த விவசாயிகளினுடைய நிலை என்னவென்று பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே நேரடியாக 42 46 விழுக்காடு இந்த விவசாயம்தான் வேலை வாய்ப்பை வாழ்வுக்கான ஆதாரமாக அமைத்துக் கொடுக்கிறது என்று இன்றைக்கு புள்ளியியல் நமக்கு சொல்லுகிறது. ஏறக்குறைய 60% விழுக்காட்டு மக்கள் நேரடியாக மறைமுகமாக இந்த வேளாண்மையை சார்ந்துதான் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது? தான் விளைவித்த நெல்லுக்கோ அல்லது அந்த உற்பத்தி பொருளுக்கு தான் விளைவித்ததற்கு விளைவிக்க முடியாத நிலையிலே தான் இன்றைக்கு நம்முடைய வேளாண் குடி பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. அந்த நகர்ப்புறத்து பொருளாதாரத்திற்கும் கிராமப்புறத்து பொருளாதாரத்திற்கும் இடைவெளி ஏராளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் கிராமத்தினுடைய இந்த வறுமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கிராமங்களில் முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் இந்த தேசம் ஒரு காலம் வல்லரசாக முடியாது. இந்த நாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லி பட்டணத்தை பார்த்து, அதனுடைய பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த நாட்டினுடைய வணிக தலைநகரமாக விளங்கக்கூடிய மும்பையை பார்த்து என் தேசம் அந்த மும்பையினுடைய அந்த விரிந்த வீதிகளிலே வண்ணமயமான வசீகரமான வாகனங்கள் செல்லுகின்றன அல்லவா, அவையெல்லாம் பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான கிராமங்களில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான விவசாய பெருமக்களினுடைய வாழ்க்கையில் என்றைக்கு மலர்ச்சி வளர்ந்து ஓங்குகிறதோ அன்றைக்குத்தான் என் தேசம் முன்னேறியதாக நான் கருதி கொள்ளுவேன். இன்றைக்கு இந்த நவீனத்துவம் வந்து கார்ப்பரேட்டருடைய இந்த ஆளுமைகள் அழுத்தங்களுக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் ஈடு கொடுக்க முடியாமல் இன்றைக்கு திணறுகிறார்கள்.
இந்த கார்ப்பரேட்டினுடைய தாக்கம் எங்களுடைய கிராமங்கள் வரைக்கும் போய் இன்றைக்கு எங்களுடைய உழவு கட்டமைப்பு இன்றைக்கு சீர்குலைந்திருக்கிறது. எனவே இதை விடுவிக்க வேண்டும். இவர்களுக்கு எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மாண்புமிகு கந்தசாமி அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் 15 தீர்மானம். அது இன்றைக்கு கடன் தள்ளுபடி, அது பயிர்க்கடன் தள்ளுபடியிலிருந்து கால்நடை கடன் தள்ளுபடியாக அதிலிருந்து தொடங்கி நம்முடைய பல்வேறு சட்டங்களில் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சரத்துக்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று ஏறக்குறைய 15 தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப் போகிறார்கள். அந்த தீர்மானத்தை நாம் உள்ளார்ந்து நாம் ஆதரிக்கிறோம்.